புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணேஷ் பாபு. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே பொன்னகர கிராமம். இந்த கிராமத்தில் அதிக அளவில் மீனவர்கள் வசித்து வருகிறார்கள். இதே பகுதியில் தான் ஊராட்சி தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சி தொடக்கப்பள்ளி கடந்த 2017 உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அந்த தரம் உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து அந்த உயர்நிலைப் பள்ளிக்கு அரசு எந்த ஒரு கட்டிடமும் கட்டித்தரலை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிராம மக்கள் தெரிவிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பள்ளியில் கடந்த ஆண்டு வரைக்கும் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பள்ளிக்கும் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர் பள்ளி மாணவர்கள். அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து வருகிறோம். இருந்தாலும் அரசு சார்பாக அந்த சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கட்டிடங்கள், கழிப்பறை வசதிகள் போன்ற விஷயங்கள் செய்து கொடுத்தால் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். மாணவர்களுக்கு இன்னமும் படிப்புறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நாங்கள் கட்டி கொடுத்தோம், அதாவது 13 லட்சம் மதிப்பில் ஒரு 2 பில்டிங் கட்டிடங்கள் கட்டி கொடுத்து அதுக்கு முன்னாடி தகர சீட்டு செஞ்சு கொடுத்து அதில் தான் மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அந்த மாணவர்கள் அதில் படிக்கும்போது என்னென்னா, அதோட அதிக மாணவர்கள், அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் படிப்பதாலும் அவங்களுடைய படிப்பை பிரித்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 50-60 பசங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே இடத்துல படிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க சில நேரங்களில் மரத்தடியிலையும் உட்காந்து படித்து வருகிறார்கள். ஏன்னா வெயில் காலம் என்பதாலும் அவங்க அந்த இரும்பு தகர சீட்டில் இப்போ உட்காந்து படிக்க முடியாத நிலையில் அருகில் உள்ள மரத்தடியில் இந்த மாதிரி வகுப்பறைகள் நடத்து அதில் மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். மாணவர்கள் நன்றாக படித்து வரும் சூழ்நிலையில் அவங்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க.